இந்த உலகத்தில் சில நாட்கள் சாதாரண நாட்கள் இல்லை. அவை வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கும் கதவுகள் திறக்கும் நாட்கள். அப்படிப்பட்ட ஒரு புனித நாள் தான் ஆருத்ரா தரிசனம் தெல் இலை கொண்டு திரமதிலார்வானின. இந்த நாளில் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் என்று புராணங்கள் சொல்கின்றன. தேவர்களும் முனிவர்களும் அந்த தரிசனத்தை காண தவம் செய்தார்கள். அதே போல இன்றும் மனிதர்களாகிய நாம் அந்த தரிசனத்தை காண மனமுருகி பிரார்த்திக்கிறோம். ஆனால் அந்த தரிசனம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை. அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே, புண்ணியம் இருந்தால் மட்டுமே அந்த அருட்புத தரிசனம் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஆருத்ரா நாளில் அந்த சில கோயில்களில் சில நேரங்களில் சிலருக்கு மட்டும் ஒரு விசித்திரமான காட்சி தோன்றுமா. மரகத நிறத்தில் ஒளி வீசும் சிவன் சிலை. அது சாதாரண சிலை இல்லை, அது ஒரு அருள் வடிவம், ஒரு அனுபவம். அதை பார்த்தவர்கள் சொல்வது என்ன தெரியுமா? அந்த ஒளி என் கண்களில் விழுந்ததும் என் மனம் அப்படியே உருகிவிட்டது. என்ன பிரச்சனை இருந்தாலும் மறந்து போனேன். ஒரு பேரமைதி உள்ளுக்குள்ளே வந்தது. சிலர் சொல்கிறார்கள், நான் உழுத ஸ்கோடுதினரே, நான் பல வருடங்களாக வேண்டிக் கொண்ட காரியம் அந்த தரிசனத்திற்கு பிறகுதான் நிறைவேறியது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அந்த தரிசனம் காசு இருந்தால் கிடைக்காது, அந்தஸ்து இருந்தால் கிடைக்காது, அதிகாரம் இருந்தால் கிடைக்காது. மனம் சுத்தமாக இருந்தால் மட்டுமே கிடைக்கும், புண்ணியம் இருந்தால் மட்டுமே கிடைக்கும். அதனால தான் முனிவர்கள் சொன்னார்கள், சிவனை அடைய தவம் தேவையில்லை, சுத்தமான மனம் போதும். இந்த ஆருத்ரா தரிசனம் ஒரு பண்டிகை மட்டுமல்ல, ஒரு சடங்கு மட்டும் அல்ல. அது உங்களை சிவன் பார்க்கும் நாள், சிவன் உங்களை அழைக்கும் நாள். அந்த அழைப்பை நீங்கள் உணர்ந்தால் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அகந்தை குறையும், பயம் நீங்கும், கோபம் கரையும், மனம் அமைதியாகும். அதுவே சிவன் தரும் மிகப்பெரிய வரம். இன்றாவது சிறிது நேரம் அமைதியாக உட்காருங்கள், கண்களை மூடுங்கள். எனக்கு டாபி மனத்தில் சொல்லுங்கள், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சிவன் உங்களை பார்க்குறான், உங்கள் கண்ணீரையும் பார்க்கிறான், உங்கள் வேண்டுதலையும் கேட்கிறான். உங்களுக்கு தேவைப்பட்டது கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நல்லதானதை அவன் தவறாமல் தருவான். அதுதான் சிவன். ஓம் நம சிவாய்.